மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரின் குற்றச்சாட்டு குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதியிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க. மத்திய அரசோட இந்த உதய் திட்டத்தால தமிழக மக்கள் பலன் பெறுவதை மாநில அரசு விரும்பவில்லைன்னு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியிருக்காரு. இது பற்றி உங்க கருத்து என்ன? அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இல்லைங்கிறதுனால தன்னுடைய வயிற்றெரிச்சலை, தன்னுடைய இயலாமையை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி, இந்த உஜ்வல் டிஸ்காம் திட்டம் என்பது, இதனால் பயன்பெறுவோர், உண்மையாக பயன்பெறுவோர் தனியார் மின் நிறுவனங்களும் அவர்களுக்கு கடன் வழங்கிய வங்கிகளே என்று மாநில அரசுக்கோ நுகர்வோருக்கோ எந்த பலனும் இல்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 23 பாரத பிரதமருக்கு கடிதமே எழுதினாங்க. அந்த கடிதம் அனுப்புறதுக்கு இன்னும் பதில் இவங்க சொல்லல. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த குழு திட்டம் பத்தி மத்திய அமைச்சரோடு விவாதிச்சாங்க. மாண்புமிகு எங்களுடைய துறை அமைச்சர் நேற்றுக்கு விரிவா தெரிவிச்சிருந்தார். பிரதமருக்கு எழுதிய கடிதத்திலே உதய திட்டம் பயனுள்ள திட்டமாக இல்லாவிட்டாலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று தெரிவிக்காமல் நாங்க என்ன சொன்னோம்னா, இதை எவ்வாறு மாற்றி அமைத்தால் பயனுள்ளதாக இருக்குங்கிறதையும் தமிழக அரசு தெரிவிச்சது. ஆனால் இந்த திட்டத்தை மாற்றி அமைக்கப்பட்டால் தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ளும் என்று தெரிவித்திருந்தவர்கள் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த கடனோட அசல் வட்டியையும் திரும்ப செலுத்தும் காலகட்ட கட்டுப்பாடையும் தளர்க்க வேண்டும். இப்படி பல நல்ல இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் இதனுடைய பலன் எப்படி இருக்க வேண்டும், எந்த வகையில் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தினாங்க. அவர்கள் அதற்கு பதில் சொல்லல. அனுப்பின கடிதத்துக்கும் பதில் இல்ல. இன்றைக்கு அரசியல் செய்வதற்காக தேர்தல் வந்துவிட்டது என்பதனால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கிடைக்கவில்லை என்பதனால் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எது மக்களுக்கே தெரியும். இவங்க எதற்காக இப்ப இதெல்லாம் பேசுறாங்க என்பது மக்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். இது பொய் குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க. இப்ப இந்த திட்டத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு கோரிக்கைகளை நீங்க முன் வச்சிருந்தாலும், இந்த சந்திப்பில அவர் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற 18 மாநிலங்கள் உதய் திட்டத்தை பின்பற்ற இருக்கிற நிலையில தமிழக அரசு மட்டும் குறிப்பிட்டு நிராகரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதுதாங்க, இந்த திட்டத்தினால் மக்களை விட வங்கிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் தான் லாபம் கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர், ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டால் அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். தனியார் அவர்கள் சம்பாதிச்சு போறதுக்காக ஒரு மாநில அரசுல மத்திய அரசு திணிக்க முடியாது. அதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த திட்டம் அப்படின்ற நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது 18 மாநிலங்கள், குறிப்பா இதுல காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை பின்பற்றுறாங்களே, அவங்களுக்கு இதுல வேற என்ன காரணம் இருக்க போகுது? திட்டத்தை பின்பற்றுகிறார்கள் ஜனதா சொல்றாங்க. அங்க அவர்களுடைய என்ன நிலைமை அவங்க எடுத்து சொன்னாங்க, இவர்களுக்கு என்ன எப்படி செயல்படுத்தி இருக்காங்கிற விவரத்தையும் அவங்க சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு பேசுற அமைச்சர்கள் எல்லாம் ஒரு வரியில பேசுறாங்களே தவிர விரிவான விளக்கங்களையோ தெளிவான விளக்கங்களையோ கொடுக்க அவங்க தயாரா இல்ல. இல்ல, இப்ப இந்த உதய் திட்டத்தின் மூலமா மின் தட்டுப்பாட்டை பெருமளவு குறைக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பாரதிய ஜனதாவோட தமிழக தலைவர் இது மாதிரி மத்திய அரசாங்கத்தின் காரணமாகத்தான் தமிழகத்துல இப்ப மின்வெட்டு இல்லாம இருக்கு, மின் மிகை மாநிலமா தமிழகம் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்களே. இன்றைக்கு மின்வெட்டு இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய பங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு தான். கடந்த காங்கிரஸ் அரசும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் 2011 மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பதவி ஏற்றப்போ மின்சாரத்துக்கு எந்த உதவி, 16 மணி நேரம் மின்வெட்டு கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி விட்டு இறங்கும் போது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசும் தமிழக அரசுக்கு எந்த விதமான உதவியும் செய்யல. அதே போல இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா அரசும் எந்த அளவிலும் தமிழ்நாட்டுக்கு, நான் கேட்கிற பாரதிய ஜனதா இவ்வளவு குற்றம் சொல்றாங்களே, எந்த திட்டத்தையாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவங்க நிறைவேற்றி இருக்காங்களா? எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க? மீனவர்களுக்காக வாரி அமைக்கப்படும், நாங்க பண்ணல. கச்சத்தீவை மீட்போன்னு சொன்னாங்க, பண்ணல. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பாரத பிரதமர் கிட்ட பல கோரிக்கை கொடுத்தாங்க. ஒரு திட்டங்களை கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றாமல் தேர்தலை மனதில் கொண்டு இப்படி தூர்வாரி பேசுறதுங்கிறது, தூற்றி பேசுவது என்பது தேர்தலுக்காக செய்யக்கூடியதானே தவிர இந்த திட்டங்கள்னால் தமிழ்நாட்டுக்கு பயன் இருந்திருந்தால் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் முதல்ல அந்த திட்டத்தை ஏத்துக்குவாங்க. மக்களுக்கு அதனால் பயன் இருக்குன்னா எந்த திட்டத்தையும் எங்கள் அம்மா நிராகரிக்க மாட்டார். ஆனால் மக்களுக்கு அதனால் பயன் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்தால் நிச்சயமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. இந்த திட்டத்தினால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லைங்கிறத மிக தெளிவா மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சொல்லியிருக்காங்க, கடிதமே எழுதியிருக்காங்க பாரத பிரதமருக்கு.